வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தேவா அவர்களுக்கு எப்படி வந்து தேவா அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ நம்ம சேனலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் சொல்லலாம். இன்னைக்கு பக்ரீத் அப்படிங்கிறதுனால நம்ம சேனல் சார்பா அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப தேவா அப்படிங்கிற பேர் வந்து எல்லாருக்கும் தெரியல. ஆனா இவர் வந்து வளர்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்துட்டு தேவா அப்படிங்கிற பேர் கேட்டா யாரு தேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இவரோட ஸ்டார்டிங் காலகட்டத்தில் வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. என்னோட உண்மையான பேர் வந்து தேவா கிடையாது, உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அவரோட ஒரிஜினல் பேரை மறைச்சிட்டு சினிமாவுக்கு ஒரு பேர் வச்சோம்னா மட்டும்தான் ஃபேமஸ் ஆகும். அது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்ட ஒன்றுன்னு சொல்லலாம். என்ன பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு பட்டது வந்துட்டு மனோரஞ்சன் அப்படிங்கிற பேர் பட்டுச்சு. இந்த பேர் வந்துட்டு அவருக்கே பிடிக்கல, அதனால விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு அந்த ஒரு பேரை. அதுக்கப்புறம் நாடோடி சித்தன் அப்படிங்கிற பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் இந்த ஒரு டைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ஒரு படம் வந்து அந்த அளவுக்கு போகலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேவா பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறாரு. அந்த ஒரு பேர் அவருக்கு வந்து ராசியா வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவரையும் முடிவு பண்ணிக்கிறாரு. அப்பதான் வந்து ராமராஜாவோட படத்துக்கு வந்து மியூசிக் போற வாய்ப்பு வந்துட்டு கிடைக்குது. அப்ப வந்துட்டு மியூசிக் டைரக்டர் டைட்டிலுக்கு வந்துட்டு சி தேவா அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு தேவா அவர்கள். அப்ப வந்து ராமராஜன் அவர்கள் சொல்றாரு, படத்துக்கு வந்து சி தேவன்லாம் போட வேணாம், வெறும் தேவன் மட்டும் போட்டு பாரு, நிச்சயமா ஒரு ரீச் வந்துட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு ராமராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பேர் வச்சு அப்படின்னா சினிமாவில் நீ நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் அவர்கள் சொல்றாரு தேவா கிட்ட. ராமராஜன் அவர்கள் சொன்னதை வந்துட்டு கேட்டுட்டு சரி அந்த பேரையே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாக்குறாரு. இந்த ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சிதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு பேர் வரத்துக்கு 4 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு தேவா அவர்கள். சில பேர்லாம் வளர்த்து விட்டவங்கள மறைச்சிருவாங்க, ஆனா இவர் வந்து அப்படி மறைக்காம உண்மையை சொல்லியிருக்கான்னு சொல்லலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.